அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஷவர்மா செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. தென் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் சுகர் அண்ட் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் சேர்த்துக்க மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வார்ம் வாட்டர் போட்டு நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஆயில் அப்ளை பண்ணி 1.5 to 2 ஹவர்ஸ்க்கு ப்ரூஃபிங்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் சிக்கன் எடுத்துக்கலாம். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், சிக்கன் மசாலா பவுடர், பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லாஸ்ட்டாக உப்பு, லெமனை பிழிஞ்சு சோயா சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஹவருக்கு மேரினேட் பண்ண வச்சிடலாம். ஒன் ஹவருக்கு அப்புறமா சிக்கனை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சேர்க்காமல் குக் பண்ண விட்டுடலாம். அதுவே தண்ணி விட்டு நல்லா குக் ஆகிக்கும். அதுக்கு சைடில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம், நெக்ஸ்ட்டு ஆனியனை 1/2 மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்ஷனலாக கேரட், கேபேஜும் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி அதுவாக தானாக விட்டு குக் ஆகுது. அதுக்கு சைடில் நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். மயோனேஸ் நான் ஷேஷ்வான் சாஸ் போட்டுக்கிட்டேன். நீங்கள் எந்த சாஸ் வேணால் போட்டுக்கலாம், டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் அது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும், நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இங்கே பாருங்கள், மாவு 1.5 ஹவர் நல்லா ஊறிச்சு. எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா ரோல் பண்ணி பால்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பால்ஸை ரோல் பண்ணிக்கலாம். ஷவர்மாக்கு தேவையான சைஸில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. தவாவில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 2 சைடும் ரொம்ப டோஸ்ட் பண்ண வேணாம். ப்ரௌன் கலர் வர வரைக்கும், லைட்டாக ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் டோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ நாங்கள் அந்த சாஸ் மிக்சர் எடுத்து வச்சுருந்தோம்ல, மயோனேஸ் மிக்சர், அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச சிக்கன்ஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ், அந்த ஸ்டஃப் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மேலே இன்னும் கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கிட்டு லாஸ்ட்டாக ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஷவர்மா ரெடி. எல்லோரும் வீட்டில் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.